பர்செப்ஷன்ஸ் வந்து நம்ம சென்சரி டேட்டாவை அலைன் பண்ணுது. அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட திங்கிங் இருக்குது. நம்ம திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கிற இடத்துல சொல்கிறேன். அது சால்வ் பண்ணோன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்ம பர்செப்ஷனுக்கும் டேட்டாவுக்கும் சொல்யூஷனுக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்தை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு விஷயம், நம்ம டேட்டா வெளியிலேருந்து நிறைய டேட்டா இருந்தாலும் நம்ம பர்செப்ஷன் தான், நம்மளோட நோக்கம், நம்மளோட தன்மை, நம்மளோட மனப்பாங்கு தான் வந்து இதிலேருந்து எந்த விஷயத்தை திங்கிங்க்கு எடுக்கணுன்றது புரியுது. நமக்கு கூட 70,000 தாட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம திங்க் பண்ணுற எல்லாத்தையுமே செயலுக்கு கொண்டு வரதில்ல. அப்படி செயல் செய்கிற எல்லாமே நமக்கு பாசிட்டிவான விளைவை கொடுக்குறதில்ல, நம்ம நினச்ச விளைவை கொடுக்குறதில்ல. அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்மளோட பர்செப்ஷன் எவ்வளோ முக்கியம், நம்மளோட மனப்பான்மை, நம்மளோட எதை பிலீஃப் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியன்றது புரிகிறப்போ, ஒரு விஷயம் தப்பாகிட்டுருக்கு, ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னும் போது அதில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே பர்செப்ஷன் இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியுது. நம்ம வந்து டேட்டாவை மாற்ற முடியாது, அங்கே இருக்க உண்மைதான்றப்போ அந்த உண்மையை நம்ம மாற்ற முடியாதப்போ நம்ம பர்செப்ஷன் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கலான்றதை நம்ம அந்த யானை கதையில் கூட பார்த்துருப்போம். 5 பேர் கண்ணு தெரியாதவங்க யானையை பார்க்குறதுன்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துலையே இருந்து பார்த்தா கண் இருக்கிறவங்க கூட அது சரியாக பார்க்க முடியாது. நம்ம மொத்தமாக பார்க்கணுன்னா அந்த இடத்த விட்டு உயரமான இடத்துலேருந்து தூரமான இடத்துலேருந்து அதை பார்க்குறப்ப தான் அதனோட ஃபுல் இது நமக்கு வியூ தெரியும், அதனோட எல்லா உண்மையும் தெரியும். அப்போது நம்ம ப்ராப்ளத்தில் கிட்டே இருக்கிறதுன்றது எமோஷனலாக அது கூட கனெக்ட் ஆகிருக்கிறது, அந்த எமோஷன்ஸ் நீக்கிட்டு அது தூரமாக வச்சு பார்க்குறப்போ அது நம்மளை விட்டு தூரமாக இருந்து இங்கேருந்து பார்க்குறப்போ நம்ம மறைக்கும்னு சொல்லியிருப்போம். ஒரு மவுண்டெயின் கடை பக்கத்தில் இருக்கிறப்போ நமக்கு அது தடை. நம்ம தூரமாக வந்துட்டோன்னா அது ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிடலாம், அதால் எதுவும் நமக்கு மறைக்க முடியாது. இந்த மவுண்டெயின்ன்றது அவ்வளோ பெருசுன்றதுல இந்த டேட்டாவில் எந்த மாற்றமும் இல்லை, இந்த உண்மையில் எந்த மாற்றமும் இல்லை, இந்த ட்ரூத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம நகர்ந்து வருதல்ன்றது நமக்கு முக்கியமான சொல்யூஷனாக இருக்குது. அங்கே இருக்கிற ட்ரூத்தை நம்ம மாற்றலை, நம்ம பர்செப்ஷனை தான் மாற்றிக்கிறோம், நம்ம பொசிஷனை தான் மாற்றிக்கிறோம். இங்கேருந்து பார்க்குறது, இங்கேருந்து அந்த சால்வ் பண்ணணுன்றதை விட தூரமாக வந்துட்டு அந்த இடத்த கடக்கணுன்றது. அதே மாதிரி தான் நம்ம பர்செப்ஷன்ன்றதை மாற்றிக்கிறது மூலயமா, அந்த விஷயத்தை வேறு மாதிரி பார்க்கறது மூலயமா அது வரைக்கும் உண்மையை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே ப்ராப்ளம் எந்த பார்வையில் பார்க்கும்போது, எந்த பர்செப்ஷனை பார்க்கும்போது, எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்ம அந்த ப்ராப்ளம் இருந்ததோ அதே கண்ணோட்டத்தில் திருப்பி அதே டேட்டாவை பார்க்குறதுன்றது நமக்கு தெரிய வரும்போது தான் நம்ம அந்த எமோஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து கொஞ்சம் பார்க்குறப்போ நம்ம அறிவோடு பார்க்க ஆரம்பிப்போம். அதுவும் சின்ன அறிவோட, நம்ம கற்றறிவோடு பார்க்க ஆரம்பிப்போம். அதையும் கொஞ்ச நாள் பார்த்து இன்னும் கொஞ்சம் தூரம் வர்றப்போ நம்ம முற்றறிவுலேருந்து அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்போம். இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக முற்றறிவுக்கு வந்துட முடியாது. இங்கேருந்து இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வர முடியும். ஏன்னா நம்ம பேட்டர்ன்ஸ், நம்ம மனசு அப்படி இருக்குன்றது நமக்கு புரியுது. அதிலெல்லாம் விடுபட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அதனால தான் வந்து நம்ம நிதானமாக இருக்கணும்னு சொல்கிறது, ரிஃப்ளெக்ஸாக இல்லாமல் இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம திங்கிங் தூரமாக வந்துட்ட பிறகு மாறுறதை பார்க்க முடியும், ப்ராப்ளம் சால்வ் ஆகிறத பார்க்க முடியும். ப்ராப்ளம் உருவாகிறப்போ இருக்க பர்செப்ஷனே அதை சால்வ் பண்ணுறதுக்கான பர்செப்ஷனாக இருக்க முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.